ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நொய் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பச்சரிசியை எடுத்து நல்லா களைஞ்சி காய போட்டு வச்சுக்கணும். அந்த களைஞ்சி காய போட்டதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நொய்யை மட்டும் நம்ம சலித்து எடுத்துக்கணும். மாவை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நொய்யை நம்ம வறுத்து வச்சுக்கணும். வறுக்கும்போது கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு வறுத்து வச்சுக்கணும். நல்லா செவுக்க வறுத்துக்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக உப்புமா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வானலில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த அரிசிக்கு கடையில் வாங்குகிற பச்சரிசியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரேஷன் பச்சரிசியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த வறுத்த நொய்யை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு அதே வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் உளுந்து, கடலப்பருப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். எல்லா உப்புமாலையுமே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், நான் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன். உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் பொருள்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்புமா செய்யும் பொழுது அரிசி நொய் உப்புமாவுக்கு 2 விதமாக செய்யலாம். வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம், வெங்காயம் சேர்க்காமலும் செய்யலாம். வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது அது இந்த ஃபஸ்ட்டு ஒரு வேளைக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம வெங்காயம் சேர்க்காமல் செய்யும் பொழுது 2 வேளைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அது காலைல செஞ்சிங்கன்னா கூட நைட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவை நான் உங்களுக்கு வெங்காயம் சேர்த்து தான் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இஞ்சி கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்போ தான் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாவும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி நொய் உப்புமாவுக்கு 1 டம்ளர் அரிசி நொய் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம. அப்போ தான் நொய் நல்லா வெந்து வரும். அரிசி உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அரிசி நொய். இதை நம்ம உடச்சி எடுத்துக்கிற போது சலித்து வரும்பொழுது அது நொய் பதத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம அரிசி நொய் உப்புமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரிசி நொய்யை வச்சு நிறைய ரெசிபி இருக்குது. அதுவும் அதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறோம். 1க்கு 2 டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த டம்ளரில் தான் நான் நொய்யை எடுத்து வச்சேன். நீங்கள் பார்த்தீங்க, வறுக்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ரெசிபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன். இப்போ உப்பு போட்டுக்குங்க. வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போடலாம், தண்ணியில் போயும் போடலாம். அது நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சுருவேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நொய்யை சேர்த்துக்க போகிறோம். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, திடீர்னு விருந்தாடி வந்துட்டாங்க, நம்ம வீட்டில் இட்லி மாவு இல்லை அப்படின்னா அரிசி நொய் உப்புமா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தேங்காய் சட்னி, வீட்டில் சாம்பார் ஏதாவது இருந்தால் கூட நம்ம அதுவும் சேர்த்து கூட தொட்டு சாப்பிடலாம். இதில் உப்புமாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புமா செய்யும் பொழுதே கீழே அடை மாதிரி படியும். அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே போட்டி போட்டு எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடை ரொம்ப மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் அரிசி நொய் உப்புமா ரெடி ஆகிடும். இங்கே செஞ்சு பாருங்கள். அதுவும் இப்போல்லாம் ரேஷனில் வர நம்மளுக்கு பச்சரிசி ஈஸியாக கிடைக்கிது. அந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா கழுவிட்டு நீங்கள் காய போட்டு அதை உடச்சி வச்சுக்கலாம். நிறைய அரிசி இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து கூட உடச்சி எடுத்துகிட்டு சலித்து மாவை தனியாக எடுத்துகிட்டு நொய்யை தனியாக வச்சுக்குங்க. இல்லைன்னா களைஞ்சி காயப்பட்டதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. வீட்டிலையே நம்மளுக்கு எப்பெல்லாம் நம்ம செய்ய போகிறோமோ அப்பயே ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம உடச்சி எடுத்து சலித்து எடுத்து நொய்யை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி உப்புமா செய்யலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து சூப்பராக உதிரியாக அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் ரெடி ஆகிடும். இதை இறக்கும் பொழுதும் நல்லெண்ணெய் விட்டு இறக்கலாம். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக இதில் தேங்காய் பூ சேர்த்து நான் உப்புமா செஞ்சுருக்கேன். அந்த தேங்காய் பூவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ஒரு இனிப்பு கலந்த காரம் கலந்த உப்புமா கிடைக்கும் நம்மளுக்கு. ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.